இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் பாதுகாவலராக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி உங்களுக்கு பாதுகாவலராக இருந்தார். கண்ணுக்கு எப்படி இமை காப்பது அதுபோல இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கண்ணுக்கு இமை பார்ப்பதை போல காத்த கட்சி அதிமுக அரசாங்கம். இதே அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டம் 2001ஆம் ஆண்டு அம்மா அவர்களை இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. மதத்தை பார்க்கல, அவருடைய மனித நேயத்தை பார்த்தார்கள். அம்மா சிந்திங்க. இன்றைக்கு இஸ்லாமிய நாட்டில் கூட இப்படி விலையில்லாம கொடுக்கல. தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது தான் இதை கொடுத்தாங்க. நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு சேர்ந்த தேவைப்படும் சந்தன கட்டைகள் அதிமுக ஆட்சியிலிருந்து நான் இருக்கின்ற வரை விலையில்லாம கொடுத்தோம். 2018 நமக்கு வேண்டிய மத்தியிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காத போது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி கொடுத்தது அதிமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக ஆட்சி 15 கோடி கொடுத்தது.